guys, welcome to Sanity. நம்ம எப்பவும் யூசுவலாக ஃப்ரெண்ட்ஸோட தான் வந்து நம்ம சேலஞ்ச் பண்ணுவோம். ஸோ இந்த வாட்டி புதுசாக பண்ணலான்னு சொல்லி சிஸ்டருக்கு சேலஞ்ச் பண்ண வச்சிருக்கேன். இவ கூட இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுக்க போறானே சொல்ல ஆமா இவன் ரொம்ப சொல்லிட்டு இருந்தா வந்து முடிஞ்சா எங்களுக்கு மோதிப்பாருன்னு சேலஞ்ச் பண்ணேன். ஸோ நீக்கு வந்து பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் நான் எப்போ முடிஞ்சா மோதிப்பாரு சேலஞ்ச் நீ தான் அவனச்சு வீடியோ பார்த்து முடிஞ்ச இதே மாதிரி ட்ரை பண்ணி பாரு. சேலஞ்ச் நீ அப்படியே உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட வீடியோ பண்ணிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப கஷ்டமா இருக்கும். பட் இவளுக்கு ஒரு சிம்பிளா வச்சுக்க. ஏன்னா வந்து வீட்டில் வந்து நிறைய பண்ண முடியாதனால வந்து சிம்பிளா வச்சுக்க. அவுட்டோர்னா வந்து இன்னும் கஷ்டமா இருந்திருக்கும். அப்படியே பண்ணிட்டு தான் மறு வேலை பார்ப்போம். இப்போ வாய்க்கிலே பேசுவோம். ஆனால் கேம்ல வந்து ஆட்டோ வந்துச்சுன்னா நான் வந்து ப்ளே பண்ண ஈஸியா இருக்கு. இல்ல இது வந்து ஏதோ பண்ணுவேன். முன்னாடி எந்த வீடியோ எடுக்கறாங்களோ அவங்க. ஸோ எனக்கு இவ்வளோ தான் போட்டியே இருந்து. ஸோ மொத்தம் 3-4 கேம்ஸ் இதில் இருக்கும். நீ என்ன நினைக்கிற? நான் ஜெயிப்பேனா அம்சி ஜெயிப்பாளா? நீ என்ன கேம்னு சொல்லு நான் சொல்றேன். நீ சிம்பிளா கேம். ஒரு கண்ணு ஹம்தீப் ஒரு கண்ணு ஹம்சின்னு சொல்லிருப்பா. ஏதாச்சும் இந்த மாதிரி கவுண்டர் ஆமா கிரிஞ்சா சொல்லுவாங்க. சரி சேலஞ்ச வின் பண்ணா அது வின் பண்ண அதுக்கப்புறம் வின் பண்ணதுக்கு அப்புறம் நீ பேசு. இப்படிதான் நீ ஹரிக்கு நாங்க வந்து ஃபன் என்ன இல்ல 1500 ரூபாய் அது வேற அதெல்லாம் மறுபடியும் பழசு அதெல்லாம் பழசு. ஸோ இப்போ வந்து 1500 ரூபாய் சரி 1000 இப்போ அதெல்லாம் கிடையாது. இப்போ பேசணும். பாஸ்டா பேசக்கூடாது. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். பிரசன்ட் ஏமாத்துவான். இதுலயே தெரியுதா யார் வின் பண்ணுவா ப்ராப்பரான. சரி யார் வின் பண்றீங்கன்னு பார்க்கலாம். நான் சொல்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் கேம்னா வந்து ஒரு போர்டு கொடுத்துருவேன். போர்டில் வந்து நிறைய பால்ஸ் இருக்கும். அதில் ஒரு பால் மட்டும் பிளாக் கலர் பால் இருக்கும். பிளாக் கலர் பால் கடைசியாக தான் நோலுக்குள்ள போகணும். இதான் ஸ்டார்டிங் இப்படி இருக்கும். சொன்னாங்க அப்புறம் அப்படி இப்படி பண்ணோம் உட்காந்து. நீ எவ்வளோ செகண்ட்ஸில் முடிக்கிறேன்னு ஒரு டாஸ்க்கு. நான் வச்சுக்க முடியும் டாஸ்க்கு. டைம் ஸ்டார்ட் நவ. ஆமா எவ்வளோ மினிட்ஸ்? அதெல்லாம் டைம்லாம் கிடையாது. அம்சி பிளாக் போடுங்க. இரிய பை நானே பால் உள்ள ஸ்லோ அந்த ஓரத்துல ஒண்ணு இருக்கு. அது எப்படி அந்த மூலையில ஒண்ணு நான் கீழ இருந்து பால் நீ எடு. நீ தயவு செஞ்சு என்னை டென்ஷன் பண்ணாத. நான் ஒண்ணுமே பண்ணல. நாம வின் நீ கீழ ஸ்டார்டிங் ஈஸியா தான் இருக்கும். கட்சி புனாமா தெரியும் அப்படினே. ஓகே ஆமா நிறைய இருக்கும். பொத விழுந்துட்ட. சரி ஓகே மிச்சம் இருக்கு. only 3 balls. நீ பாரு நீ வந்து 52 செகண்ட்ல அவுட் ஆயிட்ட. இப்போ என் டார்கெட் 52 செகண்ட்ல என்ன சொன்னா? 52. see 52 செகண்ட்ல நீ 3 பால். இரு அவன் டெக்னிக்கா கருப்பு மூலையில வச்சுப்பான்னு நினைக்கிறேன். சரி கால்ச்சுக்கோ. சரி கால்ச்சுக்கிட்டேன். போதுமா கால்ச்சுக்கிட்டேன். ஓகே ஸ்டார்ட். ஸ்டார்ட்டா பிளாக் விட்டுச்சு. நானும் ஃபர்ஸ்ட் டைம் தான் ஆடுறேன். இவன் நீயாச்சும் 3 பால் வச்சிருந்த. இவன் ஒண்ணு கூட வச்சிருக்கவே மாட்டான். இல்ல பிளாக் விழுந்துரும். அவன் நைட்டே விளையாடிப்பான். நான் நைட் விளையாடுறான் உட்காந்து. அம்சி சொன்ன மாதிரி அவனுக்கு விளையாட தெரியும். அவன் அந்த பிளாக் வரும்போது போர்டு சரிக்கிறான் அம்சி. அவன் தான் பண்ணுவேன் கேம்னா. கண்டுபிடிச்சிட்டேன். பிளாக் வரும்போது போர்டு சரிக்கணும். ஆமா வரனே பண்ணுவாங்க அதுக்கு அப்புறம். ஐயோ தெரிஞ்சு வச்சுக்கிட்டா விளையாடுறான். அதெல்லாம் முடியாது. இப்ப கடைசி தெரிஞ்சு வச்சுக்கிட்டு விளையாடுறான் அம்சி. நான் இந்த ரூல்ஸ் டைம் ஓவர். என்ன டைம் ஓவர்? டைம் ஓவர். ஆல் டைம் முடிச்சிட்டேன். அதெல்லாம் முடியாது. நான் ஜெயிச்சிட்டேன்பா. ரெஃப்ரி இதெல்லாம் போங்க. நான் கரெக்டா என்ன கண்டுபிடிச்ச? பிளாக் வரும்போது போர்டு அந்த பக்கம் அப்படி சரிச்சு. ஆமா அதான் பண்ணனும். வந்து ஈஸியா விளையாட்டான் ஹம்சி. இதெல்லாம் சோ ஃபர்ஸ்ட் மேட்ச் நான் ஜெயிச்சிட்டேன்பா. ஃபர்ஸ்ட் கேம் நான் ஜெயிச்சிட்டேன். முடிஞ்சு நேத்து சொன்னால நேத்து நைட் தான் ரெடி பண்ணேன். நேத்து தான் ரெடி பண்ணேன். உட்கார்ந்து ரெடி பண்ணிருக்கான். இத சொல்றேன். நேத்து தான் நான் ரைட் ரெடி பண்ணேன். போய் நீ பார்த்தா போய் சொல்ற மாதிரி இருக்கு. ஆமா அப்படியே எவ்வளவு ஈஸியா விளையாடுனா. உனக்கு கவலையா ஏப்போ? அதே 52 செகண்ட்ஸ் தான் அவன். ஓகேவா? அவ டிஸ்குவாலிஃபைட் மீ. பிளாக் விழுந்துருச்சு. நான் கரெக்ட்டா பிளாக் கலர் போட்டேன் 50 செகண்ட்ல. சோ முடிஞ்சு. நீ ஏமாத்துற. இல்ல அவன் தான் வின் பண்ணான். அது முடிஞ்சு. இப்போ வந்து இரண்டாவது கேம் என்னன்னா டேபிள் டென்னிஸ். என்ன பண்ற நீ? இதே நீங்க ஒரு பால் இப்படி அப்படி போடுவீங்கன்னா அங்க போய் அதை எடுக்கணும். இன்னொரு பால் இப்படி போடுவீங்க. நான் வேண்டே அத வந்து பிஸ்டன் போடுறேன்.
ஆக்சுவலாக வந்து இங்கே வீடு ஷிஃப்டிங் பண்ணுறதுனால வந்து எல்லாம் கிளம்ஸியாக இருக்குது. இந்த கேம்லனா 3 பாயிண்ட் எடுக்கிறோம் வின்னு. 3 பாயிண்ட்டு. ஓகே சும்மா சும்மா ப்ராக்டிஸ் தான். சும்மா சும்மாமே சும்மா. This is too wrong. Mommy அடிச்சிட்டே mommy. நான் பாக்குறேன். என்ன மம்மி நீ அவன் அடிக்க போற பேக்க வச்சிருக்க குறுக்க தட்டு. ஏய் ஃபர்ஸ்ட் யாரும் என்ன இது அவுட். சரி ஒரு பாயிண்ட் உனக்கு வச்சிடுவோம். எனக்கு தான் ஒரு பாயிண்ட். ரவுண்ட் 2. ஏய் கேம் பண்ணிருந்தா ஆமா போச்சு. It's very harmful. இந்த ரவுண்ட் இப்போ சரி ஓகே சின்ன பொண்ணு டேக்ஸ் போட்டோன்னு சொல்லி விட்டேன். ஃபுல்லா அடிச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. அதனால ஒண்ணு கிடையாது. சின்ன பொண்ணு விட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச்ல அடிச்சு விளையாடணும். ஃபர்ஸ்ட் மேட்ச் நான் ஜெயிச்சேன். செகண்ட் மேட்ச் பொழிச்சு போன் விட்டேன். நான் தான் வின்னு. இவன் 3வது கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவ கண்டிப்பா தோத்துருவா. பார்க்கலாம் என்ன கேம்னு. என்ன கேம்? எக்ஸோ. ஓகே. மொக்க கேம் ஆனால் அதில் டாஸ்க் இருக்கு. எக்ஸோ கேம் ஒன்று திரும்பி ஆடணுன்னு 3 சைடாக ஒரு எக்ஸு ஸ்ட்ரெயிட் இது ஓகே. இது அப்படியே வைக்கணும். ஆனால் பாதி குடிச்சிட்டு ஃப்ளிப் பண்ணி வச்சு வைக்கணும். நான் ஒன்று சொல்றேன், நான் வீட்டை விட்டு வெளியவே போக மாட்டேன். இவன் நல்லா வெளியே போயிட்டு நல்லா இந்த மாதிரி ஜூஸ், பிரியாணி, ஐஸ்கிரீம், ஃபலூடா, காஃபி, டீ, பூஸ்ட் என்னென்னமோ குடிச்சு பழகி அவன் வயிற்ற வந்து என்னமோ பண்ணி வச்சிருக்கான். இதெல்லாம் என்னன்னு கூட தெரியாது. எங்க மம்மி இதெல்லாம் வாங்கியே தர மாட்டாங்க எனக்கு. கரெக்டா குடிக்கணும்ல அப்போ. ஆமா 4 பாட்டில் எப்படி எம்சி குடிப்பே நீ? இது ஃப்ளிப் ஆனோனே ஒன்னு ஃபுல்லா குடிச்சிட்டு வைக்கணும். ஈவன் இந்த ஃபர்ஸ்ட் இந்த கண்டிஷனே சொல்ல இப்பதான் சொல்றான். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? சரி குடிக்கானா அப்படியே வச்சிரு. பழிச்சு போ. இத தம்பி விட்டு குத்துறோம் நல்லா வெட்டி. ஐயோ அப்படியே விட்டு கொடுத்துட்டா வெளியாவுடா. இல்ல குடிக்க வேணா சொல்லிட்டான். ஏன்னா நான் குடிச்சது இல்ல. ரெடி 3 2 1 ஸ்டார்ட். பண்ணு நிதானமா போடு. 2 பேருமே 2 பாட்டில் ஐயோ ஏய் மெதுவா நிதானமா. தீப 3 பாட்டில் நகத்திட்டான். அவன் தான் வின் பண்ண போறான். ஐயோ ஏய் ஒரு மட குடிச்சினாச்சு போடு. ஏதோ முடிஞ்சல நான் வந்து பண்ணிட்டேன். தோத்துறேன் பாரு. ஈஸியா வச்ச எக்ஸோன்னு தோத்துடா. ஃபர்ஸ்ட் ஒரு கேம் வச்சேன் இது பாக்ஸ்ல அது தோத்துடா. 2வது நான் விட்டு கொடுத்தேன். இதையும் நான் விட்டு கொடுத்தேன். விட்டு தோத்துறேன். ஆக்சுவலா இந்த கேம் யோசிச்சு பண்ண கேம் ஓகே. நான் யோசிச்சா ஆமா அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சு எல்லாம் எனக்கு ஒண்ணுமே சொல்ல. நான் வாக்ல இருந்து வரேன் வந்ததுமே வா வா வா. சரி அப்போ நீ இப்ப கேம் சொல்லி பாடுவோம். அப்படியே எங்க முன்னாடியே சொல்லி இருக்கணும். சரி இப்போ ரெடி பண்ணு எவ்வளோ திங்ஸ் இருக்கு ரெடி பண்ணு போ. அவ்வளவுதான் சும்மா வாய் வார்த்தை தான். அதெல்லாம் முடியாது. நான் யோசிக்கிறேன். Give me 10 minutes time. Much later. குடிச்சதே இல்ல. இதெல்லாம் அவங்க பழகுனதே இல்ல. அங்க பாரு ஒரே இத குடிச்சிட்டா. எப்படி இருக்குன்னு குடிச்சு பார்த்தா டேஸ்ட் பார்க்கணும். காலி பண்ண கூடாது. புரியுதா? காலி பண்ணிட்டு நல்லா தான் இருக்குது. இந்தா இன்னும் இருக்கு. அதான் நாளைக்கு பா எல்லா பொருளும் காலி ஆகும். தெரிஞ்சு போச்சு. நான் இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன். ஐஸ்கிரீம் வச்சா சாக்லேட் வச்சா எங்க அக்கா வாங்கிட்டு வருவா. சரி நானும் கிட்கேட் வாங்கிட்டு வருவேன். ஆமா ஆமா நானும் சரி ஆபீஸ்ல இருந்து வந்ததுமே பன்னீர் எடுத்து சாப்பிடலான்னு பார்த்தா ஒன்னு கிட்கேட் எல்லாம் பின்னாடி எடுத்து வீடியோ எடுத்துட்டு இருக்கான்ல அவன் சாப்பிட்டு காலி பண்ணிடுவான். அதுதான் உண்மை. ஐஸ்கிரீம் இருக்கும் சாக்லேட் பார்த்தா ஃப்ரிட்ஜை திறந்தா எல்லாம் காலியா இருக்கும். எங்கன்னு கேட்டா சாப்பிட்டேன்னு சொல்லுவாங்க. கேட்டா நான் வந்து வெயிட் போட மாட்டேன். ஒரு டைம் பாஸ்க்கு யாராச்சும் ஐஸ்கிரீம் சாக்லேட் சாப்பிடுவாங்களா? டைம் பாஸ் வீட்ல போர் அடிக்கும். எனக்கு அட்லீஸ்ட் வைக்கணும். அதை விட மொழி போட்டிக்கு வா. ஓகே எனக்கு வந்து இப்போ வந்து 2 சேலஞ்ச். உனக்கு வச்ச போட்டி இந்த குடிக்கிறதுல வச்சு இந்த ஜூஸ் பாட்டில் நான் குடிச்சிருந்தேன். ஏய் அது எக்ஸோ குடிக்கிறது ஈட்டிங் கிடையாது. இட்ஸ் கேம். ஓகே ஃபிளிப் கேம். இப்போ பார்த்து
வந்து விழுது. ஓகே 2 சேலஞ்ச். ஃபர்ஸ்ட் 3 மேட்ச்ல வந்து சரி நான் ஜெயிச்சிட்டேன் நீ உனக்கு கோச் போ. 2 சேலஞ்ச். இல்ல ஓகே நானும் 3 சேலஞ்ச்லயே சொல்றேன். ஓகேவா? ஓகே ஃபர்ஸ்ட் இது. என்னைய வந்து நீ 5 செகண்ட்ஸ் தூக்கணும். நான் உன்னை 5 செகண்ட்ஸ் தூக்கணும். இட்ஸ் a challenge. சேலஞ்ச் வந்து காமன். Yeah, it's a common. நான் உன்னை 10 செகண்ட்ஸ் இல்ல 5 செகண்ட்ஸ். ஓகே whatever 5 to 10 செகண்ட்ஸ். நான் உன்னை தூக்குறேன் நீ உன்னை தூக்கு. யார் ஃபர்ஸ்ட் நல்லா தூக்குறான்னு பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சேலஞ்ச். சரி மத்த சேலஞ்ச். இத ஃபர்ஸ்ட் முடி. யார் நான் தூக்குவேன்ப்பா என்னால முடியும். உன்னால முடியுதான்னு பார்க்கலாம். சேலஞ்ச். எப்போ ஒரு சின்ன தூக்கத்துக்கு வீசிங் போடுறாங்க. நோ நோ அட்லீஸ்ட் 5 செகண்ட்ஸ் நான் தூக்கிடுவேன். வலிக்குதுன்னு சொன்னேன். இவன் என்னோட வெயிட் கம்மி தான். நீ தானே சொன்னா வந்து இப்போ வெயிட் கம்மி ஆயிட்டானே. வெயிட் கம்மினா கேர்லிஷ் கேமா. ஓகேவா? 1 2 3 4 5 6 7 8 9 10 12 13 14 15. ஏ நான் தான் 15. ஆக்சுவலி நான் வெயிட் கம்மி 40 கிலோ தான். 40 எல்லாம் இல்ல. அவன் 60 கிலோ. அவன் 60. நான் வந்து கை எடுத்தோடனே அவன் இப்படி சரிஞ்சிட்டான். இதெல்லாம் சீட்டிங். அவன் பேலன்ஸ் விட்டானே அது ஆமா நான் 4 செகண்ட் தான். 15 ஆல்ரெடி இங்க வந்து தங்கவார் அந்த நான் தான் வின்னர். ஒத்துக்கிட்டு போ. நான் ஐ அம் தி வின்னர். பில்லோ ஃபைட். பில்லோ ஃபைட்னா எப்படி? பில்லோ ஃபைட்ல நான் சின்ன வயசுல நீ வந்து தலகணை வச்சு அடிச்சதே இல்லையா? இப்போ இங்க இந்த பால் தூசி எல்லாம் இரு இந்த பாலை வச்சு இப்படி இப்படி அடிச்சால அந்த மாதிரி தான் பில்லோ ஃபைட்ல அப்படி அப்படி அடிக்கணும். எவ்வளவு அழகா டீசன்ட்டா யோசிச்சேன் கேம் பண்ணலாம். எவ்வளவு குழந்தை யோசிக்கிறா. அதெல்லாம் முடியாது. இதுக்கு அப்புறம் இன்னொரு மெயினா அதுதான் சூப்பர் சேலஞ்ச். அது கண்டிப்பா பண்ணியே ஆகணும். இது பில்லோ ஃபைட்டா முடியும். அதுக்கப்புறம் நான் சொல்றேன். என் தம்பி மாம்ஸ் நோஸ் தி பெஸ்ட். மாம் டிசர்வ் தி பெஸ்ட். ஸ்விக்கி இன்ஸ்டா வந்த உடனே வேற அடிச்சுட்டா இப்படிதானே அடிச்ச போலாம் வேணாம் ரொம்ப அடிக்கல. 3 வாட்டி அடி வாங்கணும். நான் தடுத்துட்டேன். ஏய் இது சீட். இது பாருமே. ஸ்டாப். நீ பின்னாடி போ. நான் ஃபர்ஸ்ட் என் பிளேஸ் போறேன். நீ என்ன தலகாணிய மறிக்கிற? தலகாணிய மறிக்கிற. கேப் 2 3 பாபி என்கிட்ட போய் இவ்ளோ ஸ்ட்ரென்த்தா யூஸ் பண்றான் பாரு. கையெல்லாம் நடுங்குது. ஆமா அவனுக்கும் கை காலெல்லாம் வலிக்கதான். அடி வாங்குனது நானு. அவனுக்கே வலிக்கும் போது போட்டு அடிச்சான்ல. லாஸ்ட் சேலஞ்ச். அவன் நீங்க கிளி வலையெல்லாம் இந்த தலகாணி வச்சு தலகாணி போச்சா புது தலகாணி இல்ல நான் தானே அடி வாங்கினேன். தலகாணி எங்க அடி வாங்கிச்சு? என்ன சொன்னாலும் நீ செஞ்சுதான் ஆகணும். என்ன 2 பேரும் தான் சேலஞ்ச் தான். நீ அக்கான்னு தான் கூப்பிடணும் ஒரு 10 நிமிஷத்துக்கு இங்க. அப்புறம் எனக்காக நீ ஒரு கவிதை கூட எழுதலாம். என்னன்னாலும் பண்ணலாம். ஆனா நான் இன்ஸ்பயர் ஆகணும். அக்கா 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 அக்கான்னு எல்லா சென்டென்ஸ்லயும் இருக்கணும் எனக்கு. அதெல்லாம் தம்பி வெளியில அக்கான்னு தான் சொல்லு. இப்போ அக்கா சொல்லு. வெளியில சொல்றதுக்கு உள்ள நான் என் காது பட கேட்கணும். சரி ஸ்டார்ட் பண்ணு. எடுத்துக்க மாட்டேன். பெஸ்ட் என்ன சொல்லணுமோ கிஃப்ட் காட் கிஃப்ட் என்ன வேணாலும். அதான் முந்தா நேத்து தான் ஏதோ அனுப்பிச்சிருந்தான்னு சொன்னேன்ல. என்ன உலகத்திலே அக்காவோட இது மட்டும் போதுமா அவனுக்கு? ஏதோ ஒன்னு அனுப்பிச்சான்னு சொன்னேன்ல. அப்போ அவனோட பாசத்தை காமிக்கதானே செய்றான் இன்ஸ்டால. இது பார். ஓகேவா? எங்களுக்குன்னு குரூப் இதுதான் தெரியுதா? அந்த குரூப்ல என் தம்பி பார். உனக்கு ஏதா வேணும்னா கேளு. எனக்கு எதுவும் வேணாம். தெரியவே இல்ல. எனக்கு எதுவும் வேணாம். ஏண்டா? காட் ப்ராமிஸ் எனக்கு இதுவே போதும். அழுறான். இரு இது ஒண்ணா? ஓகேவா? இது சைடில் அவன் போட்டு காமிக்கிறேன். ஒரே சிஸ்டர் வெயிட் பண்ணுங்க நிறைய வரும். இது அவன் என்னத்தை வச்சு பார்த்துட்டு இருக்க? நீ ஏதாச்சும் அவனுக்கு காமிச்சியா? A man can do anything for a woman he loves. ஓகேவா? அவங்க அக்காவா? ஒளிச்சு கேக் எடுத்துட்டு
பாருங்க இதுதானே நான் சொல்றேன். இங்கே தான் இருக்கும். இது கேட்கல கொஞ்சம் நல்லா சத்தமா. இங்கே தான் இருக்கும். ம். ஐயோ. ரெண்டு அக்கா ரெண்டு கண்ணு மாதிரி. இரு அக்ஷா கேட்டுக்கிட்டியா அக்ஷா நீ கண்ணு மாதிரி. ஆமா அக்கா ரெண்டு கண்ணு மாதிரியா? ரெண்டு அக்கா ரெண்டு கண்ணு மாதிரி. ஓகே ஃபன். நெக்ஸ்ட் ரெண்டு கை ரெண்டு கால் எல்லாம் கூட அது நானே கிஞ்சா பேசிட்டு உட்காந்து நீ வேற உட்காந்து. ரெண்டு அக்கா ரெண்டு கண்ணு மாதிரி. இதையும் சின்னதானாலும் எங்க கண்ணு காமி எங்க என்னை தூக்கவே முடியல ஒன்னால இல்ல கண்ணு மாதிரியா? சொல்லு. அவங்க இதையும் சின்னதானாலும் அன்பு காட்டுறது எப்படி பாதி வளர்மை பண்ணுவாங்க. ஓ வள்ளல் மாதிரி பண்ணுனா. அக்ஷா கேட்டுக்கோ அக்ஷா. ரெண்டு அக்கா ரெண்டு தூண் மாதிரி எனக்கு. அவள் என்ன சொல்லிட்டு இருப்பாங்க உட்காந்து. என்ன இது? அவள்தான் அவனை பத்தி தானே சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது. பெருமைக்கு கூட சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது. காலையில சரி டைம் ஆயிடுச்சு ஆபீஸ்ல போய் விடுன்னு சொல்லுவேன். ஆனா அவன் என்ன சொல்லுவான்னு கேளுங்க, எழுந்துக்கவே மாட்டான். அம்மா போய் அடிச்சு எழுப்புனாலும் என்ன சொல்லுவான் தெரியுமா? அவளை ஆட்டோல போக சொல்லு, கார்ல போக சொல்லு அப்படின்வான். ஆனா நான் ஒண்ணு வந்து என் தம்பியை பத்தி நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, வெளியே போய் கத்துக்கோ, நீயா போய் தெரிஞ்சுக்கோ, வீட்லயே உட்காராத. ஒரு ஆக்சுவலி ஒரு செம்ம ஃபன் இது ஒன்று இருக்கு தெரியுமா? நான் ஒரு நாள் விஆர் மால் போறேன்னு சொன்னேன். எங்க அம்மா என்னை விடலை, போகக்கூடாது, சமத்திட்டு சண்டை. வெளியே போனதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணா, விஆர் மால் எல்லாம் போகாத, ரொம்ப தூரம், ஃபீனிக்ஸ் மால் போ அப்படின்னு சொன்னா. இந்த மாதிரி அட்லீஸ்ட் அவன் என்னை வந்து இந்த மாதிரி வெளியே போ பழகு அப்படிலாம் சொல்லுவான். பாசத்தெல்லாம் எப்படி போன்ல காட்டுறான் தம்பி? போன்ல காமிக்கணும், நேர்ல காமிக்கணும். ஆக்சுவலி இந்த டாஸ்க் நான் எதுக்கு வச்சேன்னா, அவன் என்னை பத்தி சொல்லணும், எங்களை பத்தி சொல்லணும்ன்றதுக்காக தான் நான் வச்சேன். எனக்கெல்லாம் இந்த கேம் கிடையாது. எப்படியோ தெரிஞ்சு போச்சு, 4 சேலஞ்சு நான் அவுட் ஆயிட்டேன்னா இதுல மட்டும் நான் வின் ஆகி வந்துருவேனா? தம்பியை பத்தி நீ ஒண்ணுமே அதான் சொல்ல. அதான் எப்படி யாருக்கு நான் தான் சொன்னேன்ல, he supports me. some people feelings are not validated. 6 கேம்ல 4 கேம் ஜெயிச்சிட்டேன், 2 கேம் ஜெயிச்சா. லாஸ்ட் கேமே இல்லை சொல்ல போனா. இது வந்து எங்கெல்லாம் பாயிண்ட் எப்படி சொல்றது, எங்க போட்டு வாங்க முடியுமோ ஒரு வீடியோக்காக போட்டு வாங்கிட்டான். இந்த மாதிரி செம்ம ஃபன்னாக போச்சு சிஸ்டர் பிரதர்னால. உங்களுக்கும் பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.